ஹாய் விவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சாப்டர் 25. இது ஒரு ஃபுல் பார்ட் வீடியோ. வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி சாப்டரில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றதுல கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷனில் அதுக்கான சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முன்னாடி நம்ம பார்த்தது நம்ம இதுக்குள்ளே நடக்கிற ஹோல்சேல் ட்ரேட், ரீட்டைல் ட்ரேட், அதாவது மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரம் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இது வந்து அமாங் த கண்ட்ரீஸ்குள்ளே நடக்கிற ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து குறிப்பிட்ட சில நேஷன்ஸ் மட்டும்தான் பங்கெடுத்திருக்கோம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நிறைய வகையான நேஷன்ஸ், அதாவது ரொம்பவே அதாவது அன்லிமிட்டட் நேஷன்ஸு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா அமாங் த கண்ட்ரீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிம்பிளான மீனிங்காக தான் இதை நான் சொல்கிறேன். சரி, நம்ம இதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் வந்து எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்னா ஒரு மல்டி லெவல் இந்த இடத்துல வந்து ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து பொருள் வாங்குவோம், திருப்பி அந்த பொருளை வந்து ஒரு ஃபினிஷ்டு குட்ஸை மாற்றி வேறு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இல்லை நம்ம இது கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸை, இல்லை ரா மெட்டீரியல்ஸை, இல்லை செமி ஃபினிஷ்டு குட்ஸை எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இல்லைனா இம்போர்ட் பண்ணுவோம். அது மாதிரி நடக்கிறது எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். அது மல்டி லெவலில் நடக்குது. சரி, இந்த ட்ரேட் அப்படின்றது சோளா அப்புறம் பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா சோளா அப்படின்றவங்க, அதாவது சோலாஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சி ட்ரேட், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து கடல் கடந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சைனாக்கு அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஏஷியா எல்லா பக்கத்துக்குமே இவங்க வந்து ட்ரேட் கான்டாக்ட் வந்து வச்சுருக்காங்க. 9th century, அதாவது அந்த எண்ட் ஆஃப் 9th centuryயில் சவுத் இந்தியா ஹேட் டெவலப்டு வேஸ்ட் எக்ஸ்டென்சிவ் மார்டைம் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. அதாவது ட்ரேட் அண்டு காமர்ஸில் த சவுதர்ன் ஏரியா, அதாவது சதர்ன் ஏரியா, இந்தியாவோட சதர்ன் ஏரியா இருக்குல்ல, அதாவது சோழர்களாண்ட இடத்துக்குள்ள 9th centuryயோட எண்டில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க தான் கமர்ஷியல் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, இனிமேல்ட்டு பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு லெவலில் இருந்திருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. சரி, அப்புறம் இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸோட நேச்சர்ஸ் எப்படி இருக்கும்? இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, பட் நாட் சிங்கிள் கண்ட்ரி யூனிக்லி பொசஸஸ் ஆல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட் ஃபார் இட்ஸ் பீப்புள். ஒரு நாடு அவங்களோட மக்களுக்கு தேவையான நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஃபுல்லாமே இப்போ உபயோகிக்கிறது கிடையாது. வேறு நாடுகளோ இல்லை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும், சில இடங்களில் பனி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளால் விவசாயம் அப்படின்றது செய்ய முடியுமா? அது முடியாத காரணம், அந்த இடத்துல அது முடியாது. சரி, டெசர்ட்டில் போய் நம்மளால் நம்மாச்சும் ஃபார்மிங் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ பண்ணக்கூடிய இடத்துல இருந்து பண்ண முடியாத இடத்துக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சிம்பிளான லாஜிக்கில் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த கான்செப்ட் அப்புறம் இதோட மீனிங் அப்புறம் இதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the business growing globally and the need for profit is pushing at a large number of business firms into the world markets beyond. வேர்ல்டு மார்க்கெட்டை தவிர்த்து நிறைய கண்ட்ரீஸில் இருந்து ரொம்பவே அதிகமான டிமாண்ட்ஸ் இருக்கனால நம்மளோட மார்க்கெட் ரேட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஓவர்வெயிட் ப்ராஃபிட் கூட கிடைக்கிது. சரி, இதோட மீனிங் என்ன? இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டினோட்ஸ் ஆல் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி விச் டேக் பிளேஸ் பியாண்ட் ஜாகிரபிக்கல் லிமிட்ஸ் ஆஃப் கண்ட்ரி. கண்ட்ரியோட ஜாகிரபிக்கல் லிமிட்ஸை தாண்டி என்னென்ன ட்ரேட் நடக்குதோ அது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரி, இதில் வந்து என்னென்ன இருக்குது? இட் இன்வால்வ்ஸ் நாட் ஓன்லி இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பட் ஆல்சோ கேபிட்டல், பர்சனல், டெக்னாலஜி அண்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் பேஷன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், நோன் ஹவ் அண்ட் காப்பிரைட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும் ட்ரேட் பண்ணுறதுக்கான இது இல்லை. இப்போ வேறு வெளிநாடுகளில் இருக்க கம்பெனி ஒரு நல்ல குட்வில் இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரான்ச்சைஸையும் அவங்களோட பேட்டன்ட் ரைட்ஸையும் அவங்களோட காப்பி ரைட்ஸையும் அவங்களோட ட்ரேட்மார்க்ஸையும் பயன்படுத்திக்கிறான உரிமையை நம்ம வாங்கலாம். அதுவுமே ஒரு வகையான இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோஜர் பேனட் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி கிராஸ் நேஷ்னல் ஃபான்டையர்ஸ், அதாவது நேஷ்னல் பார்டர்ஸை தாண்டி நடக்கிற கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் தான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ரோகர் பெனட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சரி, நம்ம இதோட என்ன இதெல்லாம் நடக்குது, மெத்தட் ஆஃப் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் என்னென்ன மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, அவ்வளோதான். எக்ஸ்போர்ட்னா என்ன? செல்லிங் ஆஃப் குட்ஸ் ஹோம் கண்ட்ரிலேருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு. இம்போர்ட்டிங்னா என்ன? ஃபாரின் கண்ட்ரி டு ஹோம் கண்ட்ரி வந்து பையிங், வாங்குகிறோம், அதை சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் இல்லைனா அவுட் சோர்சிங். இது வந்து என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வேர் ஃபோம் என்டர்ஸ் இன்டு எ கான்ட்ராக்ட் வித் ஒன் ஆர் ஃபியூ லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ்.
அதாவது ஒரு லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக அவுட் சோர்சிங் பண்ணுறத சொல்கிறாங்க. லைசன்சிங் அண்ட் ஃப்ரான்ச்சைசிங்கை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய வீடியோவில் லென்த்தியாக பார்த்துருப்போம். அந்த லெசன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெஃபர் ஆகும். இந்த பேராகிராஃப்ன்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து ஜாயின்ட் வென்ச்சர் அப்படின்னா, ஜாயின்ட் வென்ச்சர் வந்து பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்ட்டிஸ் அக்ரி டு டெவலப் எ நியூ என்டிட்டி அண்ட் அசட் டிஸ்கிரைபிங் டு ஈக்விட்டி ஷேர்ஸ். அவங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸை உபயோகிக்கிறதுக்காக இந்த பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது நடந்துக்கிட்டு வருது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த இடத்துல அது எதுக்கு வருது அப்படின்னா, ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி, ஒரு கண்ட்ரியில் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுமே ஒரு வகையான இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வருதுன்றதை சொல்கிறாங்க. சரி, இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன? இன்வால்மெண்ட் ஆஃப் கண்ட்ரிஸோட இன்வால்மெண்ட் இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதுக்கு நம்ம ஒரு வாட்டி பார்த்துருப்போம். ஜிடிஆர், அப்புறம் ஏடிஆர், குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட், அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட். அதை நீங்கள் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது என்ன? கண்டக்டட் ஸ்ட்ரிக்ட்லி இன் அக்கார்டன்ஸ் டு தி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி ஆஃப் கண்ட்ரி கன்சர்ன்டு. ஒரு கண்ட்ரியோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அது எல்லாம் நடக்குதுன்றதை சொல்கிறாங்க. எக்ஸ்போஷர் டு ரிஸ்க்கிட்ட இருந்து நம்ம எப்படி இருக்கோம்? இம்போசஸ் ஹியூஜ் ரிஸ்க் ஆன் parties that due to distance fluctuation of value of currency obsolescence and a war. அதாவது ஒரு சண்டே வார் வரதுக்கு கூட இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்றத சொல்கிறாங்க. அப்புறம் கரன்சி வேல்யூ, எல்லா கரன்சியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்றது நம்மளுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. சரி, ஹெவி டாக்குமெண்ட் ஒர்க் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றத சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் இன் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் எக்கனாமிக்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, நம்ம அடுத்து பார்த்தோன்னா என்ன? ரேஷனல் பிஹைண்ட் த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப், அதான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி, இதை இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். இதில் என்னென்ன நேஷ்னல் இன்கம் எப்படி இருக்குது? ஒரு ரிசோர்ஸஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து அந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்றது அமையுது. இந்த இடத்துல அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு நாட்டிலையுமே ஒரு வளங்கள் இருக்கும். சில நாடுகளில் அந்த வளம் இருக்காது. அது வந்து ஒரு வகையான இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஈவன் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ராடக்ஷன் எல்லா இடங்கள்லையுமே அவைலபிளாக இருக்காது. நேச்சுரல் ரிசோர்ஸ் மாதிரி தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷலைசேஷன் ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி, இல்லை ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்க ஏரியாவை பொறுத்த மாதிரி நம்மளுக்கு அந்த ரேஷனல் வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. காஸ்ட் பெனிஃபிட்ன்றது நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்கிது அப்படின்றதையும் சொல்லி முடிக்கிறாங்க. சரி, அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸோட டைப்ஸ் என்ன? எக்ஸ்போர்ட் ட்ரேட், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறது, நம்ம நாட்டில் இருக்க வளங்களையோ இல்லை செமி ஃபினிஷ் குட்ஸோ, ஒரு ரா மெட்டீரியலோ இல்லை ஃபினிஷ் குட்ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு வகையான இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இம்போர்ட் ட்ரேட், அதாவது நம்ம நாட்டுக்கு வேறு நாடுகள்லேருந்து ரா மெட்டீரியலோ இல்லை செமி ஃபினிஷ் குட்ஸோ இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸையோ நம்ம இம்போர்ட், அதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு வகையான இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ட்ரிபோர்ட் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம ஒரு பொருள் ரா மெட்டீரியலை வாங்கி அதை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி வேறு கண்ட்ரிக்கு நம்ம கொடுக்குறது, இல்லைனா எக்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது, அது வந்து ஒரு வகையான என்ட்ரிபோர்ட் ட்ரேட், அது ஒரு வகையான இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரபிக்கல் ஸ்பெஷலைசேஷன், ஒரு இடத்த பொறுத்து அவங்களுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது தோதா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆப்டிமம் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம கரெக்டாக எவ்வளோ தேவையான அளவோ அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. நம்மளால் அந்த நம்மளோட கண்ட்ரியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் ரொம்பவே அதிகமாக கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இதில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது கிடைக்குது. பெர் கேபிட்டா இன்கம் உயர்றப்ப ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் உயரும் அப்படின்றது ஒரு சிம்பிளான லாஜிக் தான். ப்ரைஸ் ஈக்குவலைசேஷன், ப்ரைஸ் அதாவது விலை அப்படின்றது ஈக்குவலாக இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றது, ஹையர் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்றத சொல்கிறாங்க. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், அவங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல அவங்களோட பயன்பாடு கரெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பீஸ் அப்படின்றது, அதாவது அமைதிக்கு இது ஒரு வழியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி இன்னொரு கண்ட்ரியோட எக்கனாமியை டிபெண்ட் பண்ணி இருக்குது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்ஹாபிடேஷன் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஹோம் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நம்ம வேறு நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு தடையாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ம்ஃபுல் குட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட நாட்டில் இருக்க வெல்பீயிங்கை நம்மளால்
அதாவது நம்ம மக்களோட ஹெல்த்தை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம், அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறையுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் இன் ஹோம் கண்ட்ரி, நம்ம நாட்டில் இருக்க நேச்சுரல் வளத்தை எல்லாத்தையும் வேறு நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மிஸ்யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இந்த இடத்துல அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மே கிரியேட் எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் அமாங் த கண்ட்ரி, அதாவது ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி மேலே எக்கனாமிக்காக டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அது வந்து பொலிட்டிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்என்சிஸ் வந்து அந்த பாலிசி ஆஃப் டெசிஷன் மேக்கிங், அதாவது அந்த இடத்துல எம்என்சிஸ் ரோல் ப்ளே பண்ணி அவங்க முடிவெடுக்கிறாங்க. இது ஒரு வகையான பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அந்த இடத்துல அவங்களோட வளங்கள் சுரப்படுது, நாட்டோட எக்கனாமி டெவலப்மெண்ட் தடைப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிவைலரி அமாங் த நேஷன், ஒரு நேஷன்ஸ்க்கு நடுவில் ஒரு போட்டி வரும். ஒரு குட்ஸ் வந்து எல்லா நாட்டிலையுமே ஒருத்தவங்க அந்த குட்ஸ் வந்து தேவையாக இருக்குது அப்படின்னா அந்த குட்ஸ்க்காக எல்லா நாடுமே யார் அந்த குட்டை வந்து முதல்ல அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ இல்லை யார்கிட்ட அது இருக்கோ அவங்கள நோக்கி அவங்களோட போட்டி போட்டு அவங்ககிட்ட போய், அதாவது நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் தரோம், எங்களுக்கு இதை வச்சுத்தாங்க, நாங்கள் இவ்வளோ அதிகமாக தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஸ் அப்படின்றது கிரியேட் ஆகுதுன்றது நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்போ கம்மியான அமௌண்ட் கொடுக்குற நாடுகளுக்கு அந்த இது வந்து கிடைக்காமலே போகும், அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அதை சொல்கிறாங்க. இனோவேஷன் ஆஃப் கல்ச்சர், நம்ம நாட்டில் இருக்க கல்ச்சர் வந்து முற்றிலுமாக மாறிடும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மூலமாக அப்படின்றத சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.